அவனுடைய உணர்வுகள்ல அவனுடைய சிந்தனையில எல்லாத்திலையும் பூந்து விளையாடி மனிதனை நாசமாக்குவான். நாங்க சில பேரை பார்க்கிறோம், ஷைத்தானோட தான் தூங்குறாங்க, ஷைத்தானோட தான் முழிக்கிறாங்க, ஷைத்தானோட நடக்கிறாங்க, ஷைத்தானோட தான் அவங்க குடும்பம் நடத்துறாங்க, ஷைத்தான மாதிரியே தான் உடுக்குறாங்க, ஷைத்தான மாதிரியே தான் அவங்களோட எல்லாம் நடக்குது. ஏன் தெரியுமா? அவங்களோட ரத்தத்துல ஹராம் கலந்திருக்கிறது. அதுல அவனுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்ல, எந்த குழியும் இல்ல, எந்த சேரும் இல்ல, எந்த தண்ணியும் இல்ல, அங்க வழுக்கவும் இல்ல, அங்க அவனுக்கு எடர் உண்டாகவும் இல்ல. அவன் பாட்டுல போயிட்டு இருக்கிறான். எனவே ஷைத்தான் லெப்ட்ண்டா இவங்க லெப்ட்ல போறாங்க, ஷைத்தான் ரைட்ண்டா இவங்க ரைட்ல போறாங்க, ஷைத்தான் சென்னா சிட்ண்டா அவங்க உட்கார்ந்துடுறான். எனவே அருமையானவர்களே, இந்த திட்டம் பாரிய அளவில் நடக்கிறது. சின்ன சின்ன இடங்கள்ல பூந்து விளையாடி கொண்டிருக்கிறார். எனவே நாம் என்ன செய்யணும்? உடனடியாக இதுல நாங்க அலர்ட் ஆகணும். இன்னொரு விஷயம், ரெண்டொரு வார்த்தை அதை ஞாபகப்படுத்தணும். என்ன தெரியுமா? ஹலாலா சாப்பாடுகளை நாங்க ஹலாலா சம்பாதிச்சிட்டோம், இப்ப ஹராமான பொருள்களை உள்ளுக்கு அனுப்புவார். குர்ஆன்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது எது ஹராம் என்பதை அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். ஹராமான பொருள்களால் தயாரிக்கப்பட்டவைகள் எங்கட உடம்புக்கு போனாலும் இதே கதைதான், வேற எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அருமையானவர்களே, எங்கட சிந்தனை இருக்கணும், தொழில் ஹலாலாக இருக்கணும், உள்ள அனுப்புற சாப்பாடும் ஹலாலாக இருக்கணும். அப்பதான் நான் வாழ்க்கையினுடைய வெற்றியை நான் அடையலாம், என் மனைவி அடைவார்கள், என்னுடைய குழந்தைகள் அடைவார்கள். இன்னைக்கு பாருங்க, சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஓதுண்டா மாட்டேன்பாங்க, தெளிவா சொல்லுவாங்க, நோ ஐ கான்ட் டூ தட். அட குர்ஆன் எடு அப்படின்னு சொன்னா நோ, லேசா சொல்லிடுறாங்க. சகோதரர்களே, அதே நேரத்தில் கோயிச்சுக்கொள்ளாங்க. இப்படி சொல்றதுக்காக வேண்டி ஒரு ரூமை திறந்து அதுல ஒரு விசிடியவோ அல்லது ஒரு சிடியவோ போட்டு ஒரு இயர்போன் காதுல மாட்டி விட்டு அந்த ரூமை லாக் பண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு பாட்டொண்ட போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பாருங்க அந்த புள்ள என்ன செய்யுது. இன்னும் அவர் ஆடிக்கொண்டுதான் இருப்பார். உள்ள நடக்கிறது 2 மணி நேரம் சொன்ன முன்பின் இருக்கலாம். சகோதரர்களே, அதே நேரத்துல ஒரு குழந்தையோட கையில குர்ஆனை கொடுத்துட்டு ரூமை மூடிட்டு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பாருங்க, ஒண்டோ தூங்கி கொண்டிருப்பார், இல்லாட்டி டெடா அப்படின்னு எங்களை பார்த்து சொல்லிட்டு ஐ எம் சோ ஸ்லீப்பி, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது ஒன்றை வச்சு அங்க விளையாடிட்டு இருப்பாரு. குர்ஆன் ஓதுவது என்பது கடினமாக இருக்கிறது. இதே மாதிரிதான் ஒவ்வொரு அமல்களும். சகோதரர்களே, உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? வரக்கூடிய ஜெனரேஷன் இஸ்லாமிய உணர்வுள்ள ஆக்கப்பூர்வமான இஸ்லாமிய கலாச்சாரங்கள் படைத்த நல்ல குணமுள்ள ஒரு சமுதாயமாக உருவாக வேண்டும் என்றால் ஷைத்தானுடைய இந்த திட்டத்தை நாங்கள் தவிடுபடியாக்கணும். எங்கட வருமானத்தை சீராக்குவதன் ஊடாகவும் எங்கட சாப்பாடுகளை சீராக்குவதன் ஊடாகவும் நாங்க இந்த திட்டங்களை தவிடுபடியாக்கணும். இன்னைக்கு பாருங்க, ரோட்ல, பஸ்ல, ட்ரெயின்ல போற வர நேரத்துல, பப்ளிக் வெஹிக்கல்கள்ல சகோதரர்களே எவ்வளவு வெக்கங்கட்ட செய்திகள் நடக்குது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரு உதாரணத்தை விளங்கிக்கங்க. ஒருதான் என்ன செய்கிறான், ஒரு ஆளுக்கு நஞ்சு கொடுக்கிறான். எப்படி நஞ்சு கொடுக்கிறான்டா, இது உதாரணத்துக்காக சொல்றது. இந்த எண்ணங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மிடத்திலேயோ நம்முடைய பரம்பரைகளிடத்திலேயோ கியாமம் பரியந்தம் வராமல் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. நான் எதற்காக சொல்லுகிறேன்? உதாரணத்துக்காக சொல்றேன். வாழைப்பழத்துக்குள்ள நஞ்ச வச்சு சாப்பிட கொடுத்துறான் ஒருதனுக்கு, அவன் சாப்பிடுறான். ஒரு முஸ்லிமுக்கு கொடுத்துட்டான்னு வைங்க, சாப்பிடுறான். இந்த நஞ்சு உள்ள இறங்குது. இந்த பட்டோலையில நன்மை தீமை எழுதுறவங்க மசூரா பண்ணுவாங்க, என்னப்பா நஞ்சு உள்ள போகுதே, என்ன பண்றது? ஆமா, நஞ்சு ஹராம். இதுல எந்த மதுஹபுகள்லயும் அதாவது கருத்து வேறுபாடு கிடையாது. இது நஞ்சு ஹராம், எல்லாருக்கும் தெரியும். மலக்குமார்கள் என்ன முடிவு எடுப்பாங்க? தெரியாம சாப்பிட்டுட்டாரே, இவருக்கு நாங்க பாவம் எழுதி வேலை இல்ல முடிவு செய்வாங்க. இதுல டவுட் இல்ல, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா உள்ளுக்கு போச்சு இல்ல நஞ்சி, இது தலையை தூக்கி மேல பார்த்து மலக்குகள் என்ன முடிவு எடுக்கிறாங்க? அவங்க நன்மை எடுத்தா நாங்க நன்மையா நடந்து கொள்வோம், அவங்க தீமை எடுத்தா நாங்க தீமையாக நடந்து கொள்வோம் என்று போன நஞ்சி அது நினைச்சு பார்க்காது. நஞ்சியோட குணத்தை காட்டும். உள்ள போன உடனே அது தன்னுடைய குணத்தை காட்டும். இவர் தெரிஞ்சு சாப்பிட்டாரா தெரியாம சாப்பிட்டாரான்றது அங்க பிரச்சனை இல்ல. இவருடைய அந்த நஞ்சினுடைய குணவாடி வாயினால் நுர கக்க ஆரம்பிச்சிடும், மற்ற பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சு. அருமையானவர்களே, தெரியாம தானே சாப்பிடுறோம், எங்களுக்கு தெரியாதானே என்று நாங்கள் சொல்றோமே, அதற்காக சொல்ல வருகிறேன். தெரியாமல் சாப்பிடுகிறோம் என்பதற்காக வேண்டி பட்டாளையில எழுதப்பட மாட்டாதுதான், ஆனா குணத்தை மாத்திடும். என்ன குணம்? பன்றியினுடைய இறைச்சோ
அதனுடைய பகுதிகளோ மனிதனுக்குள் போனா அதனுடைய வெக்கங்கெட்ட தன்மை வருவதை நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு அதைத்தான் ரோட்ல பார்க்கிறோம், ஆட்டோல பார்க்கிறோம், பஸ்ல பார்க்கிறோம், வேன்ல பார்க்கிறோம், கார்ல பார்க்கிறோம், பப்ளிக் வெஹிக்கல்ல பார்க்கிறோம், பப்ளிக் இடங்கள்ல பார்க்கிறோம். மனித தன்மையை இழந்து மிருகத்தனமாக வெக்கங்கெட்டி நடக்கிறானே, இதற்குரிய அடிப்படை காரணங்கள் பல இருக்கலாம் சகோதரர்களே. அதுல ஒன்று, உள்ளுக்கு போன ஐட்டம் சரியில்லை. அதனாலதான் வெக்கம் கெட்டு போய் உம்மா வாப்பா எல்லாம் உட்கார்ந்துகிட்டு அசிங்கமான காட்சிகளை காணக்கூடிய ஒரு இழி நிலையும் சமுதாயத்தில் உருவாகி இருக்கிறது. இது ஒரு நீண்ட தலைப்பு, மேலோட்டமாக உங்களிடத்திலே சொல்லி இருக்கிறேன். எனவே இந்த விஷயங்கள்ல நாங்க கண்ணும் கருத்துமாக இருந்தால் இலங்கையில் அவசரமாக ஒரு பெரிய மாற்றத்தை காணலாம். என்ன, நாம் எல்லோரும் எங்களுடைய வருமானத்தையும் உட்செல்லக்கூடிய பொருள்களையும் மிக சுத்தமானதாக ஆக்கிக் கொண்டால், அதற்காக கொஞ்சம் தியாகங்கள் செய்து பாடுபட்டால் இன்ஷா அல்லாஹ் எங்கட பப்ளிக்ல எங்களுடைய குணங்கள்ல மாற்றத்தை அந்நிய மதத்தவர்கள் காண்பார்கள். அதன் விளைவாக எங்களை நெருங்குவார்கள், எங்களோடு பழகுவார்கள். ஆரம்ப காலங்கள்ல எப்படி சஹாபாக்களை பார்த்து தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்களான இறை நேசர்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், இமாம்களுடைய வாழ்க்கையில அவர்களை பார்த்து பார்த்து மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ, அதே போல இன்ஷா அல்லாஹ் எங்களை பார்த்து, எங்களோட பரம்பரைகளை பார்த்து, எங்களுடைய நல்ல குணங்களை பார்த்து மக்கள் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிப்பாங்க. வெக்கங்கிட்ட தன்மையில ஒன்றுதான், சும்மா சொல்றேன் சோழர்களே, ஒரு வேண்டாம், அது சில நேரம் உங்களுடைய உள்ளத்துல பெரிய மனசுல ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். நான் அதை விட்டுறேன், தனியை கேட்டுக்கங்க இன்ஷா அல்லாஹ். எனவே இப்படியான நிலைமைகள் சமுதாயத்தில் உருவாகாமல் சிறப்பான அமைப்பில் நாமும் நம்முடைய பரம்பரைகளும் வாழ்ந்து இந்த இலங்கை மண் ஒரு இஸ்லாமிய நாடாக ஆகுவதற்கு நாம் எல்லோரும் முனைப்போடு செயல்படுவோமாக. அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஷைத்தானுடைய சதி திட்டங்களை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வாயாக. நம்முடைய பரம்பரைகளையும் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் நீ விரும்பும் விதத்தில் எங்களுடைய எல்லா வருமானங்களையும் அமைத்துக் கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. வியாபாரங்கள்ல, தொழில் துறவுகள்ல பரக்கத்தை உண்டாக்குவாயாக, இலேசை உண்டாக்குவாயாக, சிக்கல்களை நீக்கிவிடுவாயாக. எந்த அமைப்பில் என்னென்ன சிக்கல்கள் இன்று வந்து கொண்டிருக்கிறதோ யா அல்லாஹ் அவை அனைத்தையும் இல்லாமலாக்கிடுவாயாக. சுலபமான அமைப்புல சுத்தமாக சம்பாதிக்க தௌஃபீக் செய்வாயாக. அந்த சம்பாதிப்பின் ஊடாக நாமும் நம்முடைய குடும்பங்களும் உறவினர்களும் நண்பர்களும் முழு மனித சமுதாயமும் சுத்தமானதை சாப்பிட தௌஃபீக் செய்வாயாக. அதன் மூலமாக நல்ல குணங்கள் நம்மிடத்திலே உருவாக தௌஃபீக் செய்வாயாக. அதனுடைய பின்னணியிலே மக்கள் எங்களுடைய பார்த்து இஸ்லாத்துக்கு வர தௌஃபீக் செய்வாயாக. கூடிய சீக்கிரம் யா அல்லாஹ் அதனுடைய முடிவாக இந்த நாட்டை ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்றி அருள்வாயாக. இதனுடைய பலனாக நம்முடைய நாட்டை பார்த்து இதர மற்ற நாட்டில் உள்ள மக்களும் சரியான முயற்சி எடுத்து முழு உலகமே இஸ்லாமிய மயப்படுத்தப்பட தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய முடிவை ஈமானோடு ஆக்கி வைப்பாயாக, உன் திருப்தியோடு ஆக்கி வைப்பாயாக. நம்முடைய கடைசி முடிவாக, கடைசி ஒதுங்கும் தலமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஆக்கி தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.